அதற்கு காரணம் அதன் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு செவிசாய்த்து கொண்டுதானே இருக்கிறது. அதைத்தானே நாம இன்னைக்கு சொல்றோம். நிதி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். 7500 கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படும், தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். 1000 ரூபாய் கொடுக்கல, அதனால நாங்க மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது விவாதத்திற்குட்பட வேண்டியது. சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? அப்படிலாம் இல்லை. எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு, அதாவது விஞ்ஞான பூர்வமாக, அறிவுபூர்வமாக, கணக்கு பூர்வமாக எப்படி சயின்டிபிக்கா எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படிதான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்க கூடாது, அதனால அது கட் செய்ய சொல்ற நிலைமை மத்திய அரசிடம் இல்லவே இல்லை. இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன். இது நான் ரொம்ப தவறு நான் சொல்றேன். ஹிந்தி பேசுற மாநிலம், கோமியத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம், அந்த தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதுங்க. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அவ்வளவுதான் தம்பி, நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், இதுக்கான பதில் சொல்லிட்டேன். நீங்க அப்புறம் வேணா வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதாவதுப்பா, இது ஆயுர்வேதம், இது ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன் இல்ல. ஒரு நிமிஷம், இன்டகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க, அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அதனால அது ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை. ஆக அந்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சங்க இலக்கியத்துல மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்றோம். எல்லா மிருகங்கள் உள்ள நம்ம சொல்லல. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்ல போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். டாஸ்மாக் விற்பனை குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கிய பேட்டியை தற்பொழுது பார்த்தோம்.